தமிழ் குறில் நெடில் எழுத்துக்கள். தமிழ் ஷார்ட் அண்ட் லாங் சவுண்ட்ஸ். குறில் என்றால் குறுகிய ஓசை உள்ள எழுத்துக்கள், அதாவது ஷார்ட் சவுண்ட் லெட்டர்ஸ். உதாரணத்துக்கு அ as in கப். நெடில் என்றால் நீண்ட ஓசையுள்ள எழுத்துக்கள், அதாவது லாங் அண்ட் ஸ்ட்ரெச்ட் சவுண்ட். உதாரணத்துக்கு ஆ as in கார். இப்பொழுது தமிழ் எழுத்துக்களில் எல்லாம் எது குறில் எது நெடில் என்று பார்ப்போம். இங்கே மேலே இருக்கும் உயிர் எழுத்துக்கள், அதாவது அ ஆ இ ஈ எழுத்துக்கள் ஒன்று குறில் ஒன்று நெடிலாக மாறி மாறி வரும். ஐயையும் அவ்வையும் தவிர அவை தனித்த நெடில் எழுத்துக்கள். இங்கே கீழே போகும் முதல் வரிசையில் காட்டப்பட்டிருக்கும் மெய் எழுத்துக்கள், அதாவது இக்குங் இச்சிஞ் எழுத்துக்கள், அவை குறில் நெடில் என்று வாராது. ஏனைய உயிர் மெய் எழுத்துக்கள் ஒரு மெய் எழுத்து ஒரு உயிர் எழுத்தோடு சேரும் போது வரும் எழுத்துக்கள் அனைத்தும் அவை நெடிலா குறிலா என்பது அவை சேரும் உயிர் எழுத்தில் பொறுத்து இருக்கின்றது. உதாரணத்துக்கு இக் ஆ ஆ குறில் என்றால் அதை சேர்ந்து வரும் கா குறிலாக இருக்கும். இக் ஆ ஆ நெடில் என்றால் அதோடு சேர்ந்து வரும் கா நெடிலாக இருக்கும். இங்கே சிவப்பு வரிசையில் காணப்படும் அனைத்து எழுத்துக்களும் குறில் எழுத்துக்கள். இங்கே நீல வரிசையில் காட்டப்பட்டிருக்கும் அனைத்து எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்கள் ஆகும். குறில் நெடில் வரும் உதாரணங்கள் பார்ப்போம். அசை, ஆ குறில். அசை என்றால் மூவ், ஸ்வே. மரம் காற்றில் அசையும். ஆசை, ஆ நெடில். ஆசை என்றால் டிசையர். எனக்கு பொம்மை ஆசை. அடி, அடி ஆ குறில். அடி என்றால் ஃபுட், அளக்கும் அளவு, அல்லது ஹிட் அடித்தல், அல்லது பாட்டம் ஒரு பொருளின் அடி. அம்மா மெல்ல அடி வைத்தார். ஆடி, ஆ நீண்ட ஓசை. ஆடி என்றால் டான்சிங், நடனமாடுதல். இன்னொரு அர்த்தம் ஆடி மாதம், தமிழில் ஒரு மாதம், a month in Tamil. குழந்தை ஆடினாள். அணி, ஆ குறில். அணி என்றால் உடுப்பு அணிதல். இன்னொரு அர்த்தம் ஒரு அணியில் இருப்பது, டீம். அண்ணா சட்டை அணிந்தான். ஆணி, ஆ நெடில். ஆணி என்றால் நெயில், மரத்தில் ஆணி உள்ளது. அறி, ஆ குறிலோசை. அறி என்றால் தெரியும். நான் இதை அறிவேன். ஆரி, ஆ ஒரு நெடில் ஓசை. ஆரி என்றால் புண்ணாறுதல், அல்லது இளைப்பாறுதல், அல்லது சாப்பாட்டை ஆற்றுதல். சோறு ஆறி உள்ளது. அறு, ஆ குறில். அறு என்றால் வெட்டுதல். இன்னொரு அர்த்தம் இலக்கம் 6. கத்தி காயை அறுக்கும். ஆறு, ஆ நெடில்.
ஆறு என்றால் ரிவர். இன்னொரு அர்த்தம் இலக்கம் 6. ஆற்றில் தண்ணீர் ஓடும். அவி. ஆ குரில். அவி என்றால் சமைத்தல். அம்மா மரக்கறி அவித்தாள். ஆவி. ஆ நெடில். ஆவி என்றால் தண்ணீர் கொதித்து நீராவியாக வருதல் அல்லது ஒரு பேய். இட்லி ஆவியில் வேகும். உண். உ குரில். உண் என்றால் சாப்பிடுதல். உண்ண உணவு வேண்டும். ஊன். ஊ நெடில். ஊன் என்றால் உணவு. நாம் ஊன் சாப்பிடலாம். எடு. எ குரில். எடு என்றால் ஒரு பொருளை எடுத்தல். புத்தகத்தை எடு. ஏடு. ஏ நெடில். ஏடு என்றால் பனை ஓலையால் செய்யப்படும் எழுத்தோலை அல்லது ஒரு புத்தகம். இது என் ஏடு. என். ஏ குரில். என் என்றால் எனது. இது என் பந்து. ஏன். ஏ நெடில். ஏன் என்றால் வை. எதற்காக? நீ ஏன் அழுதாய்? கல். கா குரில். கல் என்றால் ஸ்டோன். சாலையில் கல் உள்ளது. கால். கா நெடில். கால் என்றால் ஃபுட். என் கால் வலிக்கிறது. கலை. கா குரில். கலை என்றால் ஓவியம் அல்லது நுண்கலை. அவளின் ஓவியம் ஒரு கலை. காலை. காலை என்றால் அதிகாலை அல்லது உறுப்பு கால். காலையில் சூரியன் உதிக்கும். கடை. கா குரில். கடை என்றால் சாமான்கள் விற்குமிடம் ஷாப். நாம் கடைக்கு போகலாம். காடை. கா நெடில். காடை என்றால் ஒரு பறவை குயில். காடை பறவை பறந்தது. குடை. கு குரில். குடை என்றால் அம்பிரலா. மழையில் குடை பிடி. கூடை. கூ நெடில். கூடை என்றால் பாஸ்கெட். பழம் கூடையில் உள்ளது. கொடு. கோ குரில். கொடு என்றால் கிவ். நண்பனுக்கு பென்சில் கொடு. கோடு. கோ நெடில். கோடு என்றால் ஒரு லைன். காகிதத்தில் கோடு கீறு. தடி. தா குரில். தடி என்றால் ஸ்டிக். கையில் தடி உள்ளது. தாடி. தா நெடில். தாடி என்றால் பியர்ட். அப்பாவுக்கு தாடி உள்ளது. தொடு. தோ குரில். தொடு என்றால் டச். மலரை மெதுவாக தொடு. தோடு. தோ நெடில். தோடு என்றால் இயரிங். அம்மா தோடு அணிந்தார். நடு. ந குரில். நடு என்றால் நடுவில் மிடில் அல்லது நடுதல் பிளான்ட் பிளான்டிங்.
வீட்டின் நடு இடம். நாடு. நா நெடில். நாடு என்றால் கண்ட்ரி. இது என் நாடு. நரை. நா குரில். நரை என்றால் கிரே. தாத்தாவுக்கு நரைமுடி உண்டு. நாரை. நா நெடில். நாரை என்றால் ஒரு பறவை, ஸ்டோக். நாரை நீரில் நின்றது. படி. பா குரில். படி என்றால் ஸ்டடி, படித்தல். என்னோடு வந்து படி. பாடி. பாடி. பா நெடில். பாடி என்றால் சிங். அம்மா பாட்டு பாடினார். படு. பா குரில். படு என்றால் நித்திரை கொள்ளுதல். அவள் கட்டிலில் படுத்தாள். பாடு. பா நெடில். பாடு என்றால் சிங். நீ பாடு. பல். பா குரில். பல் என்றால் டூத். தினமும் பல் துலக்கு. பால். பா நெடில். பால் என்றால் மில்க். குழந்தை பால் குடித்தது. பனை. பா குரில். பனை மரம் என்றால் ஒரு உயரமான மரம், பாம் ட்ரீ. பனை மரம் உயரமானது. பானை. பா நெடில். பானை என்றால் பாட். பானையில் தண்ணீர் உள்ளது. மடி. மா குரில். மடி என்றால் லேப் அல்லது ஃபோல்ட். அம்மா மடியில் நான் உட்கார்ந்தேன். மாடி. மா நெடில். மாடி என்றால் ஃப்ளோர். நான் மாடிக்கு போனேன். மடு. மா குரில். மடு என்றால் குளம் அல்லது ஆழமான குளத்தின் பகுதி. ஆற்றில் மடு உள்ளது. மாடு. மா நெடில். மாடு என்றால் cow. மாடு புல் தின்னும். மலை. மா குரில். மலை என்றால் மவுண்டன். மலை அழகாக உள்ளது. மாலை. மா நெடில். மாலை என்றால் பூமாலை அல்லது காலை மாலை நேரம். மாலை மிகவும் அழகு. முடி. மு குரில். முடி என்றால் தலைமயிர், ஹேர். என் முடி கருப்பு. மூடி. மு நெடில். மூடி என்றால் லிட், ஒரு கவர். பெட்டியை மூடி வை. வழி. வா குரில். வழி என்றால் காற்று. வழி பலமாக வீசுகிறது. வாளி. வா நெடில். வாளி என்றால் பக்கெட். வாளியில் தண்ணீர் உள்ளது. விடு. வி குரில். விடு என்றால் let go or leave. பந்தை விடு. வீடு. வீ நெடில். வீடு என்றால் ஹவுஸ், இல்லம். என் வீடு அழகு.
நினைவில் வையுங்கள். குரில் என்றால் குறுகிய ஓசை உள்ள சொற்கள். உதாரணத்துக்கு ஒரு தரம் கைதட்டுவது கா. நெடில் என்றால் நீண்ட ஓசை உள்ள சொற்கள். உதாரணத்துக்கு 2 தரம் கைதட்டுவது கா.